12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 3 பயிற்சி 3.6ல் வினாயன் 3 ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல என்ன செய்கிறோம், பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கணக்கில் கொடுத்துருக்கிற சமன்பாட்டை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அந்த குறியை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸ் பவர் 9 ப்ளஸ்ஸில் இருக்குது, மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு அடுத்ததும் ப்ளஸ்ஸு. நமக்கு ப்ளஸ்லேருந்து மைனஸு மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸு வந்தால் தான் குறி மாற்றம். முதல் இது ப்ளஸ்லேருந்து மைனஸ் வருது, அடுத்தது மைனஸ்லேருந்து ப்ளஸ் வருது. அப்போ 2 குறி மாற்றங்கள் இருக்குது. அதனால் குறி மாற்றங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை இருக்குன்னா 2 தான் இருக்குது. எடுத்தோடனே ப்ளஸ்லேருந்து மைனஸ்ஸு அது ஒன்று, மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸு அது ஒன்று, மொத்தம் 2 இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரே குறியாக இருக்கிறதுனால அதெல்லாம் விட்டுடலாம். அப்போ முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய குறி மாற்றங்கள் எண்ணிக்கை 2. இந்த 2 அப்படிங்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய மிகை எண் மூலங்களின் எண்ணிக்கை, மிகை எண் மூலங்களின் எண்ணிக்கை அதாவது பாசிட்டிவ் ரூட்ஸ், மிகை +1 +2ன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அது எத்தனை இருக்குது அப்படின்னா அதுவும் 2 தான் இருக்குது. இப்போ பாசிட்டிவ் ரூட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அதே பி ஆஃப் எக்ஸை இப்போ என்ன செய்கிறோம், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுக்க போகிறோம். எக்ஸு வர இடத்துலலாம் மைனஸ் எக்ஸ். இப்போ எக்ஸ் பவர் 9னா மைனஸ் எக்ஸ் பவர் 9. இதே போல் எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸெல்லாம் மைனஸ் எக்ஸ்ன்னு மாற்றிடுறோம். சமன்பாட்டில் என்னென்ன எக்ஸ் இருக்கோ எல்லா எக்ஸுக்கும் மைனஸ் +1 வரைக்கும் எழுதிடுறோம். இதனுடைய மதிப்பு பவர் ஒத்தப்படையில் இருக்கிறப்போ மைனஸ் அப்படியே தான் இருக்கும். மைனஸ் எக்ஸ் பவர் 9, மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அதனால் +5 எக்ஸ் பவர் 5. அடுத்ததில் இரட்டை என்கிறதுனால அதுவும் ப்ளஸ் ஆகிடும், 4 எக்ஸ் பவர் 4. அடுத்தது +2 எக்ஸ் பவர் 2 +1. இப்போ குறிகள் என்னென்ன இருக்குது, மைனஸு ப்ளஸ்ஸு 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 ப்ளஸ்ஸு. ஒரே ஒரு குறி மாற்றம் தான் இருக்குது. முதல்ல இருக்கிற மைனஸு, அடுத்தது ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் எல்லாம் ஒரே குறியாக இருக்கிறதுனால ஒரே ஒரு குறி மாற்றம் தான் இருக்குது. அதனால் இந்த பி ஆஃப் மைனஸ் எக்ஸில் இருக்கக்கூடிய குறி மாற்றங்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை இருக்குன்னா 1 தான் இருக்குது. பாசிட்டிவ் ரூட் எவ்வளோ இருக்குன்னா மிகையெண் மூலங்கள் அப்படிங்கிறது மொத்தம் நமக்கு இருக்கிறது 2 தான். மிகையெண் மூலங்கள் 2, குறையெண் மூலங்கள் 1. குறையெண் மூலங்கள் 1. மொத்தம் எத்தனை இருக்குது, 3. மொத்தம் மூலங்களின் எண்ணிக்கை 3. ஆனால் எக்ஸ் பவர் 9 அப்படிங்கிறதுனால எக்ஸுக்கு 9 மூலங்கள் உண்டு. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 3 மூலம்தான். 2 ப்ளஸில் இருக்குது, 1 மைனஸில் இருக்குது. அப்போ மீதி இருக்கிற 6 என்னவாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக கற்பனையாக தான் இருக்கும். மொத்தம் இருக்கக்கூடிய 9ல் இந்த 3 கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிற 6 என்னென்னா கற்பனை மூலங்கள். கணக்கில் கற்பனை மூலங்கள் என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஆன்சர் என்னென்னா சரிபார்க்கப்பட்டது